ஹே ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ட்விஸ்டடான சைக்கோ த்ரில்லர் கதையோட நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இந்த கதை ரெண்டு பாகங்களா வெளியில வரும். அதனால அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். உதகமண்டலத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி யாருமே வராத ஒரு தனித்து விடப்பட்ட காடு மாதிரியான ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 2 ஏக்கர் பரப்பளவுல கட்டமைக்கப்பட்டதுதான் ஜேபிஆர் சைக்காட்டிக் ஹாஸ்பிட்டல். அந்த மனநல மருத்துவமனையில தான் அன்னைக்கு காலையில வழக்கம் போல எழுந்து அந்த ஹாஸ்பிட்டலோடைய தோட்டத்துல வந்து உட்கார்ந்தா யாத்ரா. வந்த உடனே அவளுடைய கவனம் எல்லாம் அவளுடைய எதிரில இருந்த அந்த பிங்க் நிற பூக்கள் பூக்கிற ஒரு மரத்திலேயே பதிஞ்சிருந்துச்சு. அந்த மரம்னா யாத்ராவுக்கு ரொம்பவே இஷ்டம். அந்த மரத்தோட ஏதோ ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கிற மாதிரி யாத்ரா எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பா. அந்த மாதிரி அவ தனிமையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஒரு டாக்டர், அவங்க பேரு மாயா, யாத்ரா கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு வராங்க. யாத்ரா கிட்ட அவங்க, என்ன நீ இன்னைக்கு தனியா உட்காந்துட்டு இருக்க, ருத்ரா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு யாத்ரா, ருத்ரா இங்க இல்லையே, நான் அதிகமா இங்க தனியா தானே உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் மாயா யாத்ரா கிட்ட ஒரு விஷயம் சொல்றா. இதுக்கப்புறமா உன்னை விஸ்வநாத் டாக்டர் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா சிட்டில இருந்து நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் வந்து இதுக்கப்புறம் உன்னை பாத்துக்குவாரு அப்படின்ற விஷயத்த மாயா யாத்ரா கிட்ட சொல்றான். ஆனா இந்த விஷயம் யாத்ராவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. புதுசா வர டாக்டர் என்னை எப்படி பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? ஒருவேளை எனக்கு அவங்கள பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? எனக்கு விஸ்வநாத் டாக்டரே இருக்கட்டுமே, எதுக்காக அவங்கள நீங்க மாத்துறீங்கன்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் மாயா யாத்ரா கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, புதுசா வர இந்த டாக்டர் உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாரு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பியூன் வந்து டாக்டர் நெடுஞ்செழியன் வந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த மாயா கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட உடனே மாயாவும் யாத்ரா கிட்ட, சரிவா நம்ம 2 பேருமே போயிட்டு டாக்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்ல இல்ல, நான் வரமாட்டேன், எனக்கு புதுசா வந்த டாக்டரை நினைச்சு ரொம்பவே பயமா இருக்கு, அதனால நான் வர மாதிரி இல்ல, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை மட்டும் யாத்ரா அனுப்பி வைக்கிறான். சரின்னு சொல்லி மாயாவும் நெடுஞ்செழியனை பார்க்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுடைய என்ட்ரன்ஸ்க்கு வரா. புதுசா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நெடுஞ்செழியனுக்கு அவ்வளவா யாருமே எந்த ஒரு வரவேற்பையும் கொடுக்கல. அந்த காரணம் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கே நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டலோட டீனான விஸ்வநாதனை மாத்துறதுக்காக தான் இந்த நெடுஞ்செழியன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அதாவது விஸ்வநாதன் இருந்த அந்த டீன் போஸ்டிங்க்கு தான் இந்த நெடுஞ்செழியன் இப்படி வந்திருக்கான். பல காலமா இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு தன்னையே அர்ப்பணிச்சவர் விஸ்வநாதன். ஆனா அவருடைய இடத்துக்கு ஒரு சின்ன பையன், வயசு ஒரு 28 29 வயசுல இருக்கிற ஒரு பையன் டீன்ன்ற ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னா யாருக்கு தான் அந்த ஒரு பொறாமையும், இவங்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு சேவை செய்யணுமான்ற ஒரு எண்ணமும் இல்லாம இருக்கும். அதே எண்ணத்தோட தான் நெடுஞ்செழியனை வரவேற்கிறதுக்கு யாருமே அங்க முன் வரல. ஆனா மாயாவுக்கு நெடுஞ்செழியனை பத்தி நல்லாவே தெரியும். சின்ன வயசுதான் அப்படி இருந்தாலும் மனநல துறையில நெடுஞ்செழியன் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நிறைய விதமான ரொம்ப ஆழமான அனுபவங்கள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டு மாயாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால மாயா நெடுஞ்செழியனை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறான். அப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவன் வந்ததும் வராததுமா கொஞ்சம் கூட ரெஸ்ட் கூட எடுக்காம பேஷண்ட்ஸை பத்தி தான் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் விஸ்வநாதன் பர்சனலா பார்த்துட்டு இருந்த யாத்ராவுடைய கேஸ் அவனுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுது. அப்படி கொண்டு வரப்பட்ட யாத்ராவுடைய கேஸ்ல யாத்ராவுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்ற வியாதி இருக்கிற விஷயம் நெடுஞ்செழியனுக்கு தெரிய வருது. யாத்ராவுடைய இன்னொரு பர்சனாலிட்டியோடைய பேர் ருத்ரா அப்படின்ற விஷயத்தையும் மாயா நெடுஞ்செழியன் கிட்ட சொல்றா. இந்த ருத்ரான்றது ஒரு ஆணா அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியன் மாயா கிட்ட கேட்கும்போது, அதை பத்தின விவரங்கள் எங்களுக்கு இப்ப வரைக்குமே தெரியல, ஆனா அந்த ருத்ரான்ற பர்சனாலிட்டி எப்பெல்லாம் வெளியில வருதோ அப்பெல்லாம் இந்த யாத்ரா ரொம்பவே அக்ரெசிவா ரொம்பவே உக்ரமா நடந்துப்பா. அவளை கட்டுப்படுத்துறதுன்றது கிட்டத்தட்ட முடியாத ஒரு காரியம். அதனால அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது விஸ்வநாதன் டாக்டரே அவளை கட்டி போட்டுதான் ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாருன்ற விஷயத்த
மாயா நெடுஞ்செழியன் கிட்ட சொல்றா. இத கேட்ட உடனே நெடுஞ்செழியனுக்கு யாத்ராவை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாகுது. அதனால மாயா கிட்ட சொல்லி யாத்ராவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை அவன் ஏற்படுத்திக்கிறான். யாத்ரா வழக்கம் போல அந்த தோட்டத்துலதான் உட்காந்துட்டு இருந்தா. அவளை சந்திக்க போகும்போது அவளுடைய நம்பிக்கைய வாங்கறதுக்காக நெடுஞ்செழியன் கைகள்ல சில பூக்களையும் எடுத்துக்கிட்டு அவளை சந்திக்கிறதுக்காக வரான். அப்படி வந்தவன் யாத்ராவை முதல்ல பார்த்த உடனே அவளுடைய பேரழகுல அப்படியே மயங்கி போயிடுறான். இவ்வளவு அழகான பெண்ணொருத்தி மனநலம் பாதிக்கப்பட்டவளா அப்படின்ற ஒரு விஷயத்த அவனால நம்பவும் முடியல, ஏத்துக்கவுமே முடியல. இருந்தாலும் தான் ஒரு டாக்டர் அப்படின்ற விஷயத்த உணர்ந்தவன் யாத்ரா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா யாத்ராவுக்கோ அவனை பார்த்தாலே பிடிக்கல. நீ தானே விஸ்வநாதன் டாக்டர் இருந்த இடத்துக்கு இப்ப மாறி வந்திருக்கிற, எனக்கு உன்ன கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் உன்கிட்ட ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா நெடுஞ்செழியன் கிட்ட பேசிட்டு யாத்ரா அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடுறா. இதெல்லாம் பார்த்த மாயா நெடுஞ்செழியன் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் குழப்பமாவே இருந்துச்சு. எப்படி யாத்ராவுக்கு அவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான்ற விஷயம் தெரியுது, அந்த அளவுக்கு அவ ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கான்னு தெரியற அளவுக்கு அவ தெளிவாதான் இருக்கிறாளான்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியன் ஒரு கேள்வி கேட்கும் போது அப்போதான் மாயா அந்த விஷயத்தையே யோசிக்க ஆரம்பிக்கிறா. யாத்ராவை பத்தின சில புரிதல்களை புரிஞ்சுக்கிறதுக்காக நெடுஞ்செழியன் விஸ்வநாதனையும் சந்திக்க முயற்சி பண்றாரு. ஆனா விஸ்வநாதன் இவன் தான் தன்னுடைய இடத்த நிரப்ப போறான் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மத்தவங்க மாதிரி இவரும் நெடுஞ்செழியனை விலக்கி வைக்கவே முயற்சி பண்றாரு. அப்போதான் விஸ்வநாதன் நெடுஞ்செழியன் கிட்ட, நீ அந்த ருத்ராவை சாதாரணமா இடது போட்டுக்கிட்ட, ஒவ்வொரு முறையும் யாத்ராக்குள்ள இருந்து அந்த ருத்ரான்ற பர்சனாலிட்டி வெளியில வரும்போதெல்லாம் அவ எந்த அளவுக்கு உக்ரமா இருப்பான்ற விஷயம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ருத்ரான்ற கேரக்டரை கண்ட்ரோல் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. சில நேரத்துல அந்த ருத்ரான்ற கேரக்டர் உண்மையிலேயே ஒரு பேய் பிசாசா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்பவே உக்ரமா இருக்கும். நீ சின்ன பிள்ளை, உனக்கு இன்னும் அனுபவம் பத்தாது, யாத்ரா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே பயமுறுத்துறாரு விஸ்வநாதன். இருந்தாலும் அதெல்லாம் பெரிய விஷயமா மதிக்காதவன் யாத்ரா கிட்ட அவளுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் போய் பேச முயற்சி பண்றான். ஒவ்வொரு நாளும் அவ விலகிதான் போறா. கொஞ்சம் யாத்ராவுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக அவளுக்கு பிடிச்ச சின்ன சின்ன பூக்கள், சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நெடுஞ்செழியன் யாத்ரா கிட்ட கொண்டு வந்து தரான். இதனால அந்த பொண்ணுடைய மனசுலயும் நெடுஞ்செழியன் மேல ஒருவித நல்ல அபிப்பிராயம் உண்டாகுது. அதனால காலப்போக்குல நெடுஞ்செழியன் கிட்ட நல்லாவே யாத்ரா பேச ஆரம்பிக்கிறா. அப்படி பேசும்போதுதான், நீ என்ன கொடுமைப்படுத்துவன்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் சொன்னாரு, அதனாலதான் நான் உன்கிட்ட சரியாவே பேசல அப்படின்னு சொல்லிட்டு யாத்ரா நெடுஞ்செழியன் கிட்ட சொல்லும் போது இந்த விஷயம் நெடுஞ்செழியனை ரொம்பவே குழப்புது. எதுக்காக தன்னை பத்தி அவர் உன்கிட்ட இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு தெரியல, அவருக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாத்ரா நெடுஞ்செழியன் கிட்ட சொல்றா. அப்போ நெடுஞ்செழியன் யாத்ரா கிட்ட, நீ எதுக்காக விஸ்வநாதனை இந்த அளவுக்கு நம்புறன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவ சொன்ன காரணம் நெடுஞ்செழியனுக்கு யாத்ரா மேல ஒருவித அன்பை உருவாக்குது. அது என்னன்னா, விஸ்வநாதன் அப்படின்ற பேர் அந்த டாக்டருடைய பேர் மட்டும் கிடையாது. யாத்ராவை சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசையா பாசமா வளர்த்த அவளுடைய அப்பாவுடைய பேரும் தான். ஆனா அவளுடைய அப்பா அவ சின்ன பொண்ணா இருக்கும் போதே தவறிட்டு இருக்காரு. அவளுடைய அம்மாவும் அவ பிறக்கும் போதே இறந்துட்டு இருக்காங்க. யாருமே இல்லாம தனிமையில இருந்த யாத்ராவை அவளுடைய மாமா தான் எடுத்து வளர்க்குறாரு. ஆனா அப்படிப்பட்ட மாமாவுக்கு யாத்ராவுடைய சொத்து மேல கண்ணு. அந்த சொத்தை எப்படியாவது தன்னுடைய வசப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவளுக்கு 18 வயசு ஆற வரைக்கும் அவளை நல்லாதான் பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு புத்தி சரியில்லை, இவளுக்கு மனநல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அப்படிதான் 2 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல்ல அவ இருக்கிறான்ற விவரத்தை கூட யாத்ரா நெடுஞ்செழியன் கிட்ட சொல்றான். இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு இன்னமும் அதிர்ச்சி. இந்த அளவுக்கு தெளிவா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்ற விஷயம் அவனுக்கு ரொம்பவே குழப்பம் அடைய வைக்குது. அதனால நெடுஞ்செழியனே யாத்ரா கிட்ட இந்த ருத்ரான்றது யாரு அப்படின்ற விவரத்தை கேட்கும்போது அதுக்கு யாத்ரா கொஞ்சம் தயங்கிக்கிட்டு, என் கூட வா, நான் உன்கிட்ட ஒரு போட்டோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியனை தன்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அப்படி கூட்டிட்டு போனவ அவளுடைய அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமா இருக்கிற ஒரு போட்டோவை நெடுஞ்செழியன் கிட்ட காட்டுறா. ஆனா அதுல எந்த இடத்துலயுமே இவங்களை தவிர ருத்ரா அப்படின்ற பேர் கொண்ட யாருமே அந்த குடும்பத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த ருத்ரா யாருன்னு சொல்லிட்டு
நெடுஞ்செழியன் விசாரிக்கும் போது அப்போ யாத்ரா நெடுஞ்செழியன் கிட்ட ஏதோ பதில் சொல்ல வரும்போது திடீர்னு ஒரு மந்தமான நிலை அவளுக்கு ஏற்படுது. அதனால அப்படியே மயங்கி போய் நெடுஞ்செழியன் மேலேயே அவ சாஞ்சிடுறா. அவனுடைய கேள்விக்கான பதிலையும் அவளால கொடுக்க முடியாம போயிடுது. நாளாக நாளாக இந்த ருத்ரா யாரு, எந்த வகையில அவ யாத்ரா கூட சம்பந்தப்பட்டிருக்கிறான் அப்படின்ற கேள்வி நெடுஞ்செழியனை ரொம்பவே குழப்புது. ஒருவேளை ஒரு அடக்குமுறையிலேயே வாழ்ந்த பொண்ணுன்ற காரணத்தினால தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்மகன் வந்தாதான் இந்த நரகத்திலிருந்து விடுதலை அடைய முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே ஒரு ஆண் கதாபாத்திரத்தை உருவாக்கிக்கிட்டாலோ, அந்த கதாபாத்திரம் ஒரு கட்டத்துக்கு மேல அவ மூளையில பதிஞ்சு அத உண்மையாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ நம்பிட்டு இருக்காளான்ற கேள்வி நெடுஞ்செழியனுக்கு உண்டாகுது. அப்போதான் ஒரு நாள் யாத்ரா அவளுடைய ரூம்ல கண்ணாடி கூட தனியா பேசிட்டு இருக்க விஷயத்த நெடுஞ்செழியன் கவனிக்கிறான். அவ என்னதான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து அவன் கவனிக்கும் போது அவர் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவர் கிடையாது, அவர் ரொம்பவே நல்லவர், எனக்கு தினம் தினம் ஒரு பூக்கள் பறிச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு கண்ணாடி கிட்ட தனக்கு தானே அவ பேசிட்டு இருக்க விஷயத்த நெடுஞ்செழியன் கவனிக்கிறான். அப்போ அந்த கண்ணாடிய அவன் கவனிக்கும் போது ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அவன் பாக்குறான். அதாவது கண்ணாடிக்கு வெளியில இந்த பக்கம் நின்னுக்கிட்டு யாத்ரா பேசிட்டு இருக்குது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த கண்ணாடி பிரதிபலிக்கணும் தானே. கண்ணாடியில இருந்து அவளுடைய ரிஃப்ளெக்ஷன், அவளுடைய பிம்பம் அசையாம அவ சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த விஷயத்த கவனிச்ச நெடுஞ்செழியன் ஒரு நிமிஷம் தான் கண்ணையே தன்னால நம்ப முடியாத குழப்பமான சூழ்நிலையில தள்ளப்படும் போது அந்த கண்ணாடியில இருந்த பிம்பம் நெடுஞ்செழியனை பாக்குது, ஒரு முறைக்குது. அத பார்த்தவ ஒரு நிமிஷம் பயந்துதான் போயிடுறான். அவளுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல நெடுஞ்செழியனுக்கு ஆர்வம் அதிகமாகிட்டே போகுது. எப்படியாவது அவளை குணப்படுத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு வைராக்கியமும் அவனுக்கு வருது. ஆனா தன்னுடைய கெரியர்ல இப்படி இந்த ஒரு பொண்ணு மேல மட்டும் எதுக்காக இவ்வளவு ஒரு ஆர்வம் சொல்லிட்டு அவனுக்குமே புரியல. ஒருவேளை அவனுமே யாத்ராவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அவளை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் அவனுக்கு அதிகமாக ஒரு கட்டத்துல விஸ்வநாதன் கிட்டயே அவளை பத்தி விசாரிச்சிடலான்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் டாக்டரை தேடி போறான் நெடுஞ்செழியன். அப்படி போனவன் அவர்கிட்ட முழு விளக்கத்தை எதிர்பார்க்கும் போது விஸ்வநாதனும் அவர்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச தயாரா இல்ல. யாத்ரா கிட்ட இருந்து நீ விலகி இருக்கிறதே நல்லது, அவ என்னுடைய பொண்ணு மாதிரி, நான் இத்தனை வருஷமா இந்த 2 வருஷமா அவளை அப்படிதான் பாத்துக்கிட்டு வந்தேன், அவளுக்கு ஒருவேளை ஏதாவது ஆகுது அப்படின்னா நிச்சயமா நான் உன்ன சும்மா விட மாட்டேன். யாத்ரா சொல்ற அந்த ருத்ரான்ற கதாபாத்திரம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு சைக்கோபாத் பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது. இந்த 2 வருஷத்துல நான் 2 முறை தான் அந்த ருத்ராவை பார்த்திருக்கிறேன். அந்த ஆக்ரோஷத்தை என்னால வார்த்தைகளாலேயே விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ருத்ரா ரொம்ப ஆக்ரோஷமானவர். அந்த கதாபாத்திரம் அவளை ஆட்கொள்ளும் போது யாத்ரா மயங்கி போயிடுவா. தன்னையே மறந்த நிலைமையில அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு கூட அவளுக்கு தெரியாது. நானே அவகிட்ட பயந்துதான் நிறைய முறை பேசியிருக்கிறேன். அதனால இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அதுவும் இல்லாம யாத்ரா மேல நீ இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறதுக்கு என்ன காரணம் நான் சொல்லவா? அவளுடைய அழகு தானே, அவளை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு தானே நீ நினைச்சிட்டு இருக்க. அந்த ஒரு ஏக்கம் தானே இந்த அளவுக்கு அவ மேல உனக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்குதுன்னு சொல்லும் போது நெடுஞ்செழியன் கோவமாகி அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சிடறான். அவன் வேற எதுவுமே சொல்லல. இன்னொரு வார்த்தை, அவளை பத்தி தப்பா ஒரு வார்த்தை வந்தா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறான் நெடுஞ்செழியன். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? நெடுஞ்செழியனுக்கு விஸ்வநாதன் யாத்ராவை பத்தின உண்மைகள் தெரிய வந்ததுக்கு அப்புறமா யாத்ராவை விஸ்வநாதன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவ ஏதாவது முயற்சி பண்ணானா? இந்த ருத்ரா உண்மையிலேயே எந்த வகையில யாத்ராவுக்கு சம்பந்தமானவ? எந்த வகையில யாத்ராவை துன்பப்படுத்துறதுக்கோ இல்லைன்னா காப்பாத்துறதுக்கோ இந்த ருத்ரா முயற்சி பண்ணிட்டு இருக்கான்? எதுக்காக ரொம்பவே முரட்டுத்தனமா இந்த ருத்ரா நடந்துக்கணும்? இதுக்கப்புறமா நெடுஞ்செழியன் என்ன பண்ண போறான்? அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.